ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குணா குக்கிங் அண்ட் vlog சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு அவுட்டிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாருமே எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தாங்க போய்கிட்ருக்கோம். ஆஃபேலி லீவ் விட்டனால பிள்ளைங்களை வந்து எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகல. அதனால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் முடிவு பண்ணி சரி பிள்ளைங்களை நம்ம பக்கத்தில் எங்கேயாவது சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தாங்க எங்கள் ஊருக்கு பக்கமாக இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நாங்கள் போயிருக்கோங்க. எந்த இடத்துக்கு பிள்ளைங்களை சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப மணிமண்டபம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தாங்க பிள்ளைங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ பஸ்ஸில் தான் போனோம். நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு பிள்ளைங்களை வந்து சரி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பிள்ளைங்களை வந்து ஜாலியாக ஒரு நாளைக்கு விளையாட விட்டுட்டு நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸும் குழந்தைங்களும் எல்லாருமே போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. அதுவும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. பிள்ளைங்களை விளையாட விட்டு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம், பிள்ளைங்களை பத்திரமா அதை கூட்டிகிட்டு வர்றதில் அது ஒரு கேரிங், இது எல்லாமே ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறோம். இதுதாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மணி மண்டபங்க. இந்த தஞ்சாவூர் மணி மண்டபத்தை பார்க்காதவங்களுக்கும் இது புது அனுபவமாக இருக்கும். பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மணி மண்டபம் வந்து தஞ்சாவூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குங்க. இது வந்து ராஜராஜ சோழன் மணிமண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த மணிமண்டபம் வந்து 1991 வருஷத்தில் வந்து இதை கட்டியிருக்காங்க. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கான ஒரு இடங்க. இதில் வந்து ஊஞ்சல் கட்டியிருப்பாங்க, ஸ்லைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கு, இது எல்லாமே சின்ன குழந்தைங்களுக்காக இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே அமைச்சிருக்காங்க. இந்த மணிமண்டபம் ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட 1000வது பிறந்த நாள் நினைவாக தான் இந்த மணிமண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க. மணிமண்டபத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். குழந்தைங்களுக்கான விளையாடுற இடமும் வந்துடுச்சு. சரி மணிமண்டபத்துக்கு வந்த ஒரு நினைவு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாரையும் ஒரு இடத்துல நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாருமே சூப்பராக போஸ் கொடுத்தாங்க. அவங்க ரொம்பவே ஜாலியாயிட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம். எல்லோரும் ஃபேமிலியாக போயிருந்திருப்போம். மற்றபடி சேர்ந்து போன அனுபவம் இல்லாதனால, அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவங்க எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் கூட. அது ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு அவங்களுக்கு. நிற்க வச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான உடனே ரொம்ப ஜாலியாயிட்டாங்க. அப்படியே உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க ராஜராஜ சோழன். அவருக்கு ஒரு பெரிய சிலை வச்சுருந்தாங்க. குதிரை மேலே ஏறி அவர் உட்காந்துருக்கிற மாதிரி சிலை வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டெப்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மேலே யாரும் ஏற முடியாத அளவுக்கு. கீழே நின்னே வந்து சரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இவர் தாங்க மணி மண்டபத்தோட ராஜராஜ சோழன். இவரோட நினைவாக தாங்க இந்த மணி மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கான விளையாடுற இடம் தான். பிள்ளைங்க எல்லாருமே அங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்க. நல்ல ஒரு அனுபவம். ஏன்னா பிள்ளைங்களை விளையாட விட்டு அந்த சந்தோஷத்தை பார்க்குறது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம ஊரில் இல்லாமல் பக்கத்தில் ஒரு ஊரில் வந்துட்டு பிள்ளைங்களை வந்து விளையாட வச்சு பார்க்குறது அவங்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக விளையாட விட்டுட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாருமே கேட்டனால சரி போட்டிங் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு 6 பேர் இருந்தனால ஃபஸ்ட்டு 3 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கில் உட்கார வச்சு விளையாட விட்டாச்சு. ரொம்ப ஜாலியாக கொஞ்சம் நேரம் நல்லா போட்டிங் பண்ணி விளையாண்டாங்க. இது பெரியவங்களுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தது தானே அப்படின்னு ஒரு இது இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இது எல்லாமே புதுசு தான். அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பிள்ளைங்க வந்து ஜாலியாக 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்க. அப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. இப்போ மணி மண்டபத்திலேருந்து நாங்கள் கிளம்பிட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இது வரலாறு மிக்க ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு கூட ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதெல்லாமே வரும். பிள்ளைங்க இது வந்து இந்த வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களை வந்து இது டூர் மாதிரி கூட கூட்டிகிட்டு போகிற ஒரு பிளேஸு. சரி பிள்ளைங்களுக்கும் காமிச்சிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மணி மண்டபத்திலேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம்.
மணிமண்டபத்திலிருந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் அப்படின்னு போர்டு போட்டிருந்ததுங்க. பஸ்ஸில் தான் போகணும் இங்கேருந்து. சரி பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. நல்ல விளாண்ட டயர்டில் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி பெரிய கோவில் போயிட்டு அங்கே பக்கத்துலேயே ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே நாங்கள் மெதுவாக நடந்து போனோம் பஸ் ஸ்டாப்புக்கு. பாய் மணிமண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கே போனோம் அப்படின்னா பாம்பே ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு செம்ம ஹோட்டலுங்க. சூப்பராக இருந்துச்சு. வெஜிடேரியன் தான். பிள்ளைங்க எல்லாரையுமே நல்லா சாப்பிட வச்சுட்டு தஞ்சை பெரிய கோவில் போயிட்டு இன்னும் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லாருமே சாப்பிட போகிறோம். இதுவும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. உள்ளே போன உடனே நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. பாம்பே ஸ்வீட்ஸ் அப்படின்றனால போன என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேணாம், பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் உள்ளே போயிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாரையுமே உள்ளே போய் கையை கழுவ வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு செட்டில் ஆக போகிறோங்க. இந்த பாம்பே ஸ்வீட்ஸ் ஹோட்டல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தாங்க. செம்ம லைட்டிங்கு, மேலே வந்து ஒர்க்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாத்துலேயுமே செட்டில் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப ஃபேமஸான பான்பூரி மசாலா தாங்க ஆர்டர் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். பிள்ளைங்க எல்லாருமே செம்மையாக விரும்பி சாப்பிட்டாங்க. அதோடு வந்து வெஜ் நூடுல்ஸ் சாப்பிட்டோம், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். இது செம்ம அனுபவமாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபேமிலியோடு போகிறது அது ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு அதுவும் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போனது இது ரொம்பவே நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து ஒரே கிளாஸ்மேட் அப்படின்றனால இந்த என்ஜாய்மெண்ட் வந்து அவங்களுக்கும் புதுசாக இருந்துச்சு. ஸ்கூலில் இவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக விளாண்டுருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா படிப்பில் தான் அதிகமாக கவனம் வச்சுருப்பாங்க. இது வந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து அந்த என்ட்ரன்ஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, பாம்பே ஸ்வீட்ஸ் அப்படின்றனால என்ட்ரன்ஸ்லேயே ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. சும்மா ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். பிள்ளைங்க அப்போ தான் எல்லாருமே சாப்பிட்ருக்கனால ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னனால சும்மா பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. அப்படியே வெளியில் வந்துட்டு ஒரு கடையில் பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே மெல்ல தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அடுத்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோயில் பார்க்கலாம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வெயிட் பண்ணி அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.